நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிப்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. நீங்கள் இதுவரை நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்து விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து என்னோட 70104983 அப்படிங்கிற நம்பரில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்பர் வந்து கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால என்னோடய ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மேலேயும் கீழேயும் இருக்குது. என்னை கான்டாக்ட் பண்ணுறது இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி அந்த நம்பர்லேயே கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த அனலைசிஸ் படி மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபாலோ ஆச்சு, ஒரு புல்லிஷ் ஆச்சு. அதே மாதிரி இந்த வீக் வந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகிறது தான் ரீசன் இருக்குது. டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் என்னென்ன ரீசன்னால ஃபாலோ ஆக போகுது, எந்த இடத்த வரைக்கும் ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில் ப்ரொஜெக்ஷனாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் தென் இப்போ தான் நீங்கள் முறையாக நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் கோல்டு எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் அனலைசிஸாக பார்த்துடலாம். கோல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு தான் நமக்கு வந்து மெயினான விஷயம். ஸோ முதல்ல நம்ம வந்து மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட லோவாக வந்து 1810 நம்ம ஒரு ரேலியாக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் ஒரு 1900 அப்படிங்கிற ஜோனை ஒபே பண்ணி மார்க்கெட் கிளியராக ஒரு பூம் ஆச்சு. ஸோ நம்ம அதை ட்ரா பண்ணி இப்போ வந்து மார்க்கெட் கிளியராக ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், லாஸ்ட் வீக் நம்ம ட்ராப் பண்ண ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு, அதை நம்ம ஏன் இப்போ ட்ரா பண்ணல அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் 1110 இந்த கேண்டில் வரைக்கும் நமக்கு மூவ்மெண்ட் ஆகி இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். அண்ட் தென் இது வந்து நம்மளோட ஒரு ஃபேக்கான பிரேக் அவுட் அப்படிங்கிறத கிளியராக இப்போ நம்ம வந்து புரிஞ்சுருக்கோம். அண்ட் தென் அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் தென் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஒரு ஃபால் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். எந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் கிளியரான ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு ஒரு கரெக்ஷன் வேணால் கொடுத்துட்டு ஒரு ஹையர் ஆகி போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தபடியாக நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணால் தான் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக தெரியும். அண்ட் தென் லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா 1945 அப்படிங்கிற ஜோனில் பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரொம்பவே திணறிட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கலாம். ஸோ 2046 அப்படிங்கிறதுலேருந்து 2050 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்போது ரெசிஸ்டன்ஸ்னு இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபால் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்து 2022க்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2010 2012 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். ஸோ நம்ம சப்போர்ட்டையும் கிளியராக இதில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் 1980 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம கிளியராக வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சப்போர்ட் ட்ரா பண்ணியாச்சு, ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. அதையும் நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா புதுசாக ட்ரேடிங் பார்க்குற நண்பர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 ஜோனை பார்த்தோம் அப்படின்னா 2045 2050 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. அண்ட் தென் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் ஒரு நியூஸுக்கு அப்புறம் பிரேக் கொடுத்த ஏரியா நம்மளோட சப்போர்ட், அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணலாம். சப்போர்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா 2010 2015 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் 1. மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் ஒரு கோல்டன் ரேஷியோ ஒபே பண்ணி வந்துச்சுல, அதுதான் நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அதையும் நம்ம வந்து கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சப்போர்ட் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் 2 லெவல் பார்த்தோம் அப்படின்னா 1970 80 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் இப்போ ட்ரெண்டை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிளியரான ஒரு பேரலல் அப் ட்ரெண்டு, அதையுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடணும். பேரலல் அப் ட்ரெண்ட் ஜோன், ஏன்னா ட்ரெண்ட் லைன் நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க, அதனால் சொல்கிறேன். பேரலல் அப் ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து நமக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு பேரலல் அப் ட்ரெண்ட் லைனு கிளியராக ப்ரொஜெக்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா 2050க்கு மேலே பிரேக் பண்ணி
ஆல் டைம் ஹையா 2250 வரைக்கும் போகணும். ஃபால் ஆச்சு அப்படின்னா முதல் டார்கெட்டாக 2015 அப்படிங்கிற ஜோனுக்கு வந்துட்டு அடுத்து 1980 அப்படிங்கிற லெவலுக்கு போகணும். ஸோ இதுதான் கிளியரான ப்ரொஜெக்ஷன். அண்ட் தென் இப்போ வந்து ரொம்பவே தெளிவாக சொல்கிறேன். நான் வீடியோவில் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆக போகுது அப்படின்னு. எந்த இடத்துல இருந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக சொல்ல போகிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே கண்டிப்பாக ஃபால் ஆகாது. அதாவது இந்த இடத்துல 2019 மார்க்கெட் வந்து கிளியராக ஃபால் ஆகாது. ஸோ ஒரு ப்ரீவியஸ் கேண்டிலோட பாதி, அதாவது 2028 2030 வரைக்கும் போயிட்டு தான் ஃபால் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து ஷார்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அண்ட் தென் செல்லிங் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா 2030. ஸோ எது வந்து நம்ம 2030 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம் அப்படின்னா அதையும் கிளியராக சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம செல் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து 2010. அண்ட் தென் ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1978 70 வரைக்கும் நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹை, அதாவது 2043 தான் வைக்கணும். மேபி கொஞ்சம் லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம 2050 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இப்போ வந்து எதுக்கு நம்ம 2030 வந்து செல் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்ல போகிறேன். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதையும் நம்ம கிளியராக வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு 2030 33 வரைக்கும் நம்மளோட ஒரு இமீடியட்டுங்கிறத விட ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 2030 இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து செல் எடுக்கும் அப்படிங்கிற செல் அப்படிங்கிறது கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த செல்லிங் ஏரியா டெம்பரரியாக இந்த சைட் போட்டுக்கலாம். அப்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் எங்கே 2053. அதையும் நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 2050. அதனால் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1 என்ன 2010 15 வரைக்கும். ஸோ அதையும் நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிடலாம். எடிட் பண்ணோம் அப்படின்னா TP1 வந்து 2010 2015 வரைக்கும் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1. அண்ட் தென் TP2 பார்த்தோம் அப்படின்னா 1980 லாஸ்ட் வீக் லோவாக போச்சுல, அதை வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2 வச்சுக்கலாம். 1980 70 வரைக்கும் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2. ஸோ கிளியராக நம்ம வந்து மார்க்கெட் எந்தெந்த இடத்துலேருந்து ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போது என்ன ரீசனால் கோல்டு ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். சும்மா மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாதுல்ல. என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அண்ட் தென் ப்ரெடிக்ஷனை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாகவும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும், ஃபண்டமெண்டலாகவும் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ டெக்னிக்கலாக பொறுத்தளவுக்கு நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணணும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிளில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்து விழுந்திருக்கு. ஸோ பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஃபால் ஆகும். அதை நான் கிளியராக அதில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸோ அது வந்து நம்மளோட ஒரு மெயின் ரீசன். இதையும் நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிடலாம். பியரிஷ் இந்த இடத்துல வச்சுக்கலாம். வந்து ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸில் பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால மார்க்கெட் வந்து கிளியராக ஃபால் ஆக போகுது. அண்ட் தென் பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம கூகுள் பண்ணி பார்த்துடலாம். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் எங்கெல்லாம் மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுதோ அந்த இடத்துல இருந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ஒரு ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் இது வந்து நமக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக கிடைக்கல. ஒரு பாடி வந்து கொஞ்சம் கையராக வச்சுருக்கிறதுனாலையும் நமக்கு ஸ்ட்ராங்கஸ்டாக செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறனாலையும் நம்ம வந்து இது வந்து ஒரு கிளியரான ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப் எடுத்திருக்கோம். அண்ட் தென் டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் பியரிஷ் என்கல்ஃபிங் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஃபால் ஆகும். ஸோ நம்ம வந்து அந்த ஜோனை முதல்ல ட்ரா பண்ணிக்கலாம். பியரிஷ் என்கல்ஃபிங்க்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கேண்டில் ஸ்டிக் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங்கும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம அதையும் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம்.
ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு bearish engulfing. bearish engulfing. ஸோ bearish engulfing எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மார்க்கெட் வந்து ரொம்பவே சாலிடாக நம்ம நினச்சதை விட அற்புதமாகவே ஒர்க் அவுட் ஆகும். அதையும் நம்ம கிளியர் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ஒரு கிளியரான ஒரு bearish engulfing விழுந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு கிளியராக ஒரு bearish engulfing விழுந்திருக்கு. மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு ஃபால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கிளியராக ஒரு bearish engulfing விழுந்திருக்கு. மார்க்கெட் ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஒரு bearish engulfing விழுந்திருக்கிறதுனால மார்க்கெட் இன்னுமே ரொம்பவே சாலிடாக நமக்கு வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ முதல் ரீசனும் பார்த்தாச்சு, ரெண்டாவது ரீசனும் பார்த்தாச்சு. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி, அதாவது 2040 அப்படிங்கிறத டச் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒபே பண்ணும். 1980 அப்படிங்கிற ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் ஒபே பண்ணும். அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். அதாவது இந்த லெவல்ஸுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஸோ இது வந்து ரீடெஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் ஏரியா, ரீடெஸ்ட் ஜோன் கூட வச்சுக்கலாம். 1980 அப்படிங்கிற ஜோனை கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒபே பண்ணும். ஸோ இதுவும் வந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான மூணாவது ரீசன். ஸோ இப்போ வந்து டெக்னிக்கலாக என்னென்ன ரீசன்னால ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டோம். அண்ட் தென் இதோட ப்ரொஜெக்ஷன் பாத்வே என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக ட்ரா பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு நம்ம பாத்வே கிளிக் பண்ணோன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து, அதாவது 2019 இடத்துலேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். 2026 வரைக்கும் போயிட்டு 29 வரைக்கும் கூட போயிட்டு ஒரு கிளியராக ஒரு ஃபால் ஆகும். ஸோ 2000 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு மூமெண்ட், ஒரு 2 நாள் இந்த ஜோனுக்கு மூமெண்ட் ஆகிட்டு அகெயின் வந்து ஒரு டீப்பராக ஒரு ஃபால் ஆகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்து இது ஃபால் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் தான் தெரியுமே தவிர ட்ரெண்டை பிரேக் பண்ணாமல் தெரியாது. ஸோ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் படி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 1980 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு இதுதான் ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக புல்லிஷ் ஆகிறதுக்கான ரீசன். ஃபண்டமெண்டலாக என்னென்ன ரீசனால் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டல்னாலே நம்ம டிஎக்ஸை வச்சு ரிலேட் பண்ணி பார்த்தா தான் கிளியராக தெரியும். அண்ட் நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி மார்க்கெட் ஒரு ஃபால் ஆச்சு. ஸோ என்னாச்சு, நமக்கு அதே மாதிரியே நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரியே இந்த இடத்துலேருந்து ஒரு மேலே போயிட்டு ஒரு ஃபால் ஆச்சு. ஃபால் ஆனதுமே நம்ம டார்கெட் ப்ரைஸ் ஒன்று அச்சீவ் ஆச்சு. ரெண்டாவது இப்போது நம்மளோட சப்போர்ட் ஜோனை வந்து கிளியராக ஒபே பண்ணி மார்க்கெட் நிற்கிது. ஸோ இந்த இடத்துலேருந்து டிஎக்ஸை என்ன ஆகும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டு வீக்கே ட்ரா பண்ணி பார்த்துருந்தோம். இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் அகைன் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து இதில் தெளிவாக ட்ரா பண்ணியாச்சு. அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லிஷ் ஆகும். அதாவது சப்போர்ட் ஒபே பண்ணி அடுத்தபடியாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்து போக போடுது. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்விங் லோவாக இருக்கிற 101. ஸோ எப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து இங்கே, அதாவது 103 அப்படிங்கிற ஜோனுக்கு போகுதோ, ஸோ நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் என்ன, டிஎக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும்போது கோல்டு வந்து வீக் ஆகிடும். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் கிளியராக ஒரு 1980 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் டிஎக்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு அகெயின் வந்து ஒரு லோவர் லோ போச்சு அப்படின்னா நான் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரியே மார்க்கெட் அகெயின் இந்த இடத்துல இருந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸ், அதாவது XAUUSD நம்மளோட டார்கெட் ப்ரைஸை ரீச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு ட்ரெண்டை ஒபே பண்ணி புல்லிஷ் ஆகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அண்ட் தென் ஃபண்டமெண்டல் அப்படிங்கும் போது நம்ம நியூஸஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்து ட்ரேட் பண்ணணும். அண்ட் தென் மண்டே பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு 18ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த வித நியூஸஸும் இல்லை. செவ்வாய்க்கிழமையும் இல்லை, புதன்கிழமையும் இல்லை. வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நியூஸஸ் நிறையவே இருக்குது. அண்ட் தென் வெள்ளிக்கிழமை நியூஸஸ் இருக்குது. அண்ட் தென் ஒரு கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த வீக்கோட நம்ம வந்து ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. என்ன ரீசன் அப்படின்னா 2024 ஓப்பனிங் ஆக போகுது அப்படிங்கிறதுனால கிறிஸ்மஸ் லீவ் அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கும் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து நியூ இயரை முடிச்சுட்டு நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் தென் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட புது நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ட்ரேடிங் ரிலேட்டடாக உள்ள எல்லா அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு வந்து தெளிவாகவே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த மாதிரி அடுத்த ஒரு அனலைசிஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.